வேலைக்கு போகிறவங்களுக்கு, காலையில் குழந்தைங்களுக்கு சமைச்சு கட்டி கொடுக்குறவங்க, இல்லை ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, மாதக்கணக்காகிடுச்சு. எங்கள் வீட்டுகிட்ட ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட பேர் வந்து ஆனந்த விநாயகர் திருக்கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி 17 வருஷம் ஆயிடுச்சு. அதை செய்யலான்னு சொல்லி கொஞ்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து இறங்கி அதை செஞ்சோம். நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த வேலைகளில் ஈடுபாடாக இருந்ததுனால என்னால் கொஞ்சம் போட முடியல வீடியோஸ்லாம். இனிமேல் நான் ரெகுலராக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கேரட் பீன்ஸ் பொரியலை எப்படி ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முத நாளே கேரட்டையும் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோம்னா அடுத்த நாள் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன செய்யணுன்னா, இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு வந்து பீன்ஸ் பொரியலில் பச்சை மிளகா போட மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து அதை சேர்த்து கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவும் மிளகாத்தூள் தான் போடுவேன். அதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் தேவையில்லை. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமானது என்னென்னா, தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றணும். நீங்கள் நிறைய குக்கரில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா சத்துக்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த ஸ்பூன்லேயே வேணாலும் அளந்து ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். போதும், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம ஊற்றின இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம்ல அந்த ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் ஒரு 3-4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப கம்மியாக ஊற்றணும். இங்கே இப்படி தண்ணி வந்து இங்கே இப்படி நிற்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சமாக தெரியணும் அப்படி தண்ணி. இந்த இடத்துல இங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். இந்த இங்கே இருக்க பாருங்கள். சும்மா கொஞ்சமாக தான் இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வெந்ததுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் லேட் ஆகும் செய்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்துருச்சு. ரொம்ப கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த காயை வச்சுருக்கிறதுனால 2 நிமிஷத்தில் ஸ்டீம் வந்துருச்சு. இப்போது நம்ம வெயிட் போட்டுடலாம். அடுப்பை வந்து நான் சிம் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் தான் கரெக்டாக வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் 1 விசில் 2 விசில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த விசிலில் உங்களுக்கு நல்லா வெந்துருதுன்னு. 1 விசிலே போதுமானது தான். இருந்தாலும் 2 விசில் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடுவேன். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக விசிலே வந்து சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஈவன் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ்லேயே கூட இந்த விசில் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த 5 நிமிஷத்தில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த 5 நிமிஷத்தில் நான் வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம தாளிக்க வேண்டியது தான். இப்போ இந்த வெயிட்டில் கொஞ்சம் ஸ்டீம் இருக்கும், பட் இது சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும். இது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரியல் தான் பண்ண போகிறோம், நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. காய்கறியை முத நாளே அரிஞ்சு வச்சிடணும். அடுத்த நாள் வந்து நம்ம குக்கரில் காய்கறியை சேர்க்கணும். குக்கர் ரெடி ஆகிறதுக்குள்ளே வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் ரெடி பண்ணிடணும். ஸ்டீம் போகிறதுக்குள்ளே தாளிச்சிடணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்கறியுமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம்.
வேலைக்கு போகிறவங்களுக்கு, காலையில் குழந்தைங்களுக்கு சமைச்சு கட்டி கொடுக்குறவங்க, இல்லை ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். போகிறதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் செஞ்சோம்னா இன்னும் சீக்கிரமாக இதை முடிச்சிடலாம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதிலே நம்ம காயில் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டீமும் வந்து போயிருச்சு. ஏன்னா நமக்கு ஸ்டீம் வந்து ரொம்ப நேரம் இருக்காது. கொஞ்சமாக தானே தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். 5 நிமிஷம் தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் நமக்கு நல்ல ஸ்டீம் போயிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த கேரட் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடியிலலாம் அடி பிடிக்கல. நீங்கள் ரொம்ப 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல, கொஞ்சமாக தான் ஊற்றுறோம். அதனால் அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து உடனே வந்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும். இப்போது இதில் தேங்காய் துருவலும் போட்டுடலாம். நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வைக்கலாம், அடுப்பை ஆஃப் பண்ணாமல். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல். எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டைம் சேவ் ஆகும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல். உங்களுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய தெரியும். எப்படி ஈஸியாக டைம் சேவிங்காக எப்படி பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு டிப்ஸ் வீடியோ மாதிரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.